கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடித்தீரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்முத்தமாகுதடி. எவ்வளவு அழகுல பாரதியோட பாட்டும் சரி, அவர் பாடிய பெண்ணும் சரி. பெண் அழகானவர், கனவுகள் அழகானது. அப்போ பெண்ணுடைய கனவுகள் எவ்வளவு அழகானதா இருக்கும். படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சாதிக்கிறது, வீட்டோடு இருந்துக்கிறது, இந்த விஷயங்கள்ல எல்லா பெண்களுக்கும் கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எல்லா பெண்களுடைய கனவும் ஒண்ணுதான், அது அழகான ஒரு கல்யாணம். ஹாய், என் பேர் ஜெவிதா. எனக்கு ரொம்ப அழகான பையன் அதுதான் வேணும், ரொம்ப வெல் செட்டில்டு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பணம் பண்ணுறவனா இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் அவன் மனுஷால மதிக்கணும். அவனோட ஃபேமிலியை அவன் லவ் பண்ணணும், ஸோ தட் அவன் என்னோடய ஃபேமிலியை லவ் பண்ணுவான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது இல்லாமல் என் ஃபீலிங்ஸை காலில் போட்டு மெதிக்கிறவனாக இருக்கக்கூடாது. நான் பேசுகிறதே எனக்கு காது கொடுத்து கேட்குறவனாக இருக்கணும். கல்யாணன்றது ஒரு பொண்ணோட லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கும் சில ஆசைகள் இருக்குது. என்னோடய வெட்டிங் காதல் திருமணமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட், என்னோடய கணவர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ரொம்ப கேரிங்காக இருக்கணும், ப்ளஸ் படித்தவராக இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ரொம்ப கிராண்ட் ஒரு சிம்பிள் வெட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா டீசெண்டாக இருக்கணுன்றது தான் என்னோடய விஷயம் கூட. என்னோடய மேரேஜ் சிம்பிளாக நடந்தால் போதும், பட் ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக நடக்கணும். கிராண்டாக இந்த சென்ஸ் ஜுவல்ஸ், சாரீஸ் அதில் இல்லை, ஊர் கூட்டி நடக்கிறது தான் மேரேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம கமெண்ட் ஆகிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியணும் நம்ம கமிட்டட், எனக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. இந்த காலத்தில் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பெற்றவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிலங்க. ஆனால் பசங்களுக்கு நாங்கள் கெரியர் தான் முக்கியம்னு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஆனால் பெற்றவங்களுக்கு பொண்ணுங்க ஒரு டிகிரி முடிச்சாலா போதும், லெட்டர் டூ மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. சரி, மேரேஜ்னால் என்ன? ஒரு நல்ல பையனை பார்க்கணும், அந்த பையனுக்கு நல்ல குடும்பம் இருக்கா பார்க்கணும். என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்மார்ட்டாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கணும். எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி நானும் ஆசைப்பட்றேன். அப்புறம் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கணும், டெக்னிக்கலாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. என்னோட எல்லாமே எனக்கு ஈக்குவலாக 50%, அவனும் 50%, எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அவங்க என்னோட கொஞ்சம் டாலாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் கொஞ்சம் என்னோட டாலாக இருந்தால் இட் வுட் பி பெட்டர், அண்ட் கொஞ்சம் வெல் பில்ட் அப் பாடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். என் மேரேஜ் முடிஞ்ச பிறகு எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க தான் ரொம்ப ஆசை. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாம் அத்தை மாமா எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். மேரேஜ் பற்றி பார்க்கும்போது லவ் கம் அரேஞ்ச் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் மேரேஜ் பெரியவங்களால தான் இது பார்ப்பாங்க. ஸோ டேட் அப்படி இருக்கும்போது எனக்கு சில கனவுகள்லாம் இருக்கும். எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னுடைய வருங்கால கணவன் நல்லா அன்பானவனாக இருக்கணும், என்னை நல்லா புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா என்னை பார்த்துக்கிட்டாங்க, அதுக்கடுத்து அவன் என்னை பார்த்துக்கணும், நல்லா என்னுடைய கருத்துக்களை அவன் ஏற்றுக்கிறவனாக இருக்கணும். எனக்கு கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசை. அதே மாதிரி அவனும் அதே மாதிரி அக்செப்ட் ஆகணும், ஒன்றா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், பெரிய ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசை. எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவராக இருந்தால் போதும் அது. அண்டு என்னோடய மேரேஜ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கோயிலில் சிம்பிளாக நடந்தாலே போதும். என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்னோட லைஃப் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கவங்களும் என்னோட ஹஸ்பண்ட் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் எல்லோருமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறது தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்டாக கல்யாணம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் காசு எல்லாமே வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறது பெட்டர்னு யோசிக்கிறேன். ஆஃப்டர் மேரேஜ் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கணும் ஆசைப்பட்றேன். அப்போ தான் மாமியார் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா கேரிங்காக பார்த்துக்க முடியும். நம்மளோட பசங்களை கூட அவங்க பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு ஒரு இது இருக்கும், ரிலேஷன்ஷிப் வேணும். ஹி ஷுட் சப்போர்ட் மீ, ஹி ஷுட் பிலீவ் மீ, தட்ஸ் இட். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. இவங்கெல்லாம் ஆசைப்பட்டபடியே இதெல்லாம் நடந்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
வெறும் கையில அடுப்புல இருக்கிற பாத்திரத்தை இறக்குறியே, அறிவு இருக்கா உனக்கு? கவனம் இங்க இருந்தா தானே. அம்மா அம்மா அம்மா, கல்யாணம் பேசிட்டு இருக்க பொண்ணு கிட்ட சமையல் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும் போதும். இப்போதுல இருந்து மாமியார் கிட்ட மல்லு கட்டுறது எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்காத. ஆமாண்டி, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கசக்கும். ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அப்பா அப்பா, உங்களுக்கு தான் போன். இதோ வரேம்மா. அக்கா. ஹலோ. சொல்லுங்க. என்னன்னு தெரியலமா, காலையில இருந்து இப்படிதான் அழுது. உன்னை பாத்துட்டு போன மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன். ஏய், வழி விடுடி. என்னக்கா, ஏதோ இவங்க மாப்பிள்ளை பேசுறாருன்ற மாதிரி ஓடுறாங்க. அட விட்ரி, இந்த எண்ட்ல பேசுறது அவங்க மாப்பிள்ளை தானே, அதான். முடிச்சிடலாங்க. நான் கண்டிப்பா செஞ்சிடுறேன். சரி, வச்சிருங்க. என்னங்க சொன்னாங்க? இந்த இடமாவது நல்லபடியா முடிஞ்சதுன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்கலான்னு வேண்டியிருக்கேன். ஐயா கருமுத்து ஐயனாரே. இந்த பாரு, ஒரு நேரத்துல ஒருத்தர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்ட நான் தான் பதில் சொல்லணும். நடுவுல ஐயனார்கிட்ட வேற எதுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு முழு சம்மதமா, எந்த டிமாண்டும் இல்லையா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஐயனார் சாமி, கண்ணை திறந்துட்டுப்பா. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இரு, என்னது முடிஞ்சிருச்சா? இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. மாப்பிள்ளை பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயமோ அதே மாதிரி கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறது அதை விட பெரிய விஷயம். திவ்யா, மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல, அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சாம். திவ்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். கல்யாணத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு லிஸ்ட் போட்டுருவோம். என்னங்க? அம்மா, அப்பா உன்னோட ஃபாஸ்ட். அங்க பாருங்க. என்ன எல்லாரும் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. கல்யாணத்துக்கு என்னென்ன சாமான் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் போடணும். ஒன்னொன்னா சொல்லுங்க. எனக்கு ஒரு கொலுசு. ஏய், உனக்கு என்ன வேணும்னு கேட்கல, புரியுதா? அப்பா, முதல்ல தாலி எழுதிக்கோங்க. ஆமா, எத்தனை சவரன்? 5 சவரன். அதுக்கே 1.25 லட்சம் ரூபா வைக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம வாயை மூடிக்கிட்டு. அப்பா, 1 சவரன், அதுதான் டீசெண்டா இருக்கும். ஆமாப்பா, அதுக்கு ஒரு 25,000 அலோகேட் பண்ணிக்கோங்க. சரிம்மா. நெக்ஸ்ட். சீர்வரிசை சாமானுங்க. அதான் எதுவுமே அவங்க கேட்கலன்னு அப்பா சொன்னாரே. அவங்க கேட்கலன்னா என் பொண்ணு அப்படியே அனுப்பி வைக்க முடியும்? சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. சில்வர் பாத்திரங்க, வெள்ளி குத்து விளக்கு, கட்டில், பீரோ, டிவி, ஃப்ரிட்ஜ். ஏங்க, முக்கியமான விஷயம், ஒரு வாஷிங் மிஷின். நான் பட்ட அவஸ்தை என் பொண்ணுங்களும் படக்கூடாதுங்க. அம்மா, என் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி 3 மாசம் ஆகுது. அப்பா கிட்ட சொல்லுங்க. என்னங்க, செலவோட செலவா 2 வாஷிங் மிஷின் வாங்கிடலாங்க. சரி. எனக்கு ஏண்டி, உனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணுமா? இல்ல, கொலுசு. ஏய், கொஞ்சம் சும்மா இரு. அப்புறம் Dresses பா. அப்பா, பொண்ணுக்கு தேவையான பட்டு புடவையெல்லாம் காஞ்சிபுரத்துல ஆர்டர் பண்ணிடலாம். மாப்பிள்ளைக்கு தேவையான பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் இங்க பக்கத்துலயே நல்ல கடையா பார்த்து வாங்கிடலாம்ப்பா. ஆமா, அப்புறம் ரிசப்ஷனுக்கு இவளுக்கு நல்ல டிசைனர் சாரியா வாங்கணும். மாப்பிளைக்கு கூட பேண்ட் ஷர்ட் வாங்கணும்பா. ஏய், பேண்ட் ஷர்ட் எல்லாம் இப்போ ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். இப்போ எல்லாரும் சூட் தான் போடுறாங்க. அதுக்கே 10,000 ஆகுமேடி. நல்லதா வாங்குனா 20,000 கூட ஆகும். அக்கா, அத்தானுக்கு சேர்த்தா இல்ல அக்கா மாப்பிளைக்கு மட்டுமா? அம்மா, இவளை ஏமா இங்க உட்கார வச்சிருக்க? இவளுக்கு வாயா இல்ல என்னன்னு தெரியல. சரி விடு. ஆமா, ட்ரெஸ்ஸுக்கு மொத்தம் எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லுங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் ஒரு 50,000 ஆகும்பா. சரிதாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நகைங்க. கொலுசு ஏங்க, ஒரு 10-15 சவர நகை போட்டுடலாங்க. 10 15? உனக்கு எவ்வளவு போட்டாங்களோ அவ்வளவுதான் போட முடியும். அப்பா எழுதிக்கோங்கப்பா. நீ வாங்க போற. ஐயோ, நான் இல்ல, அப்பா தான் வாங்க போறாரு. வாலு. இப்போதைக்கு 10 பவுன் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பணம் ஏதாவது மீந்ததுன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே. என்ன சொல்றீங்க? சரிங்க. அடுத்தது மண்டபம்ப்பா. ஆமாப்பா, எனக்கு நடந்த மாதிரி சின்ன இடத்துல பார்க்க வேண்டாம். இப்ப கூட உங்க சம்மந்தி வீட்ல அத சொல்லி காமிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் எதிர்க்க ராணி மஹல் இருக்கே, அது? ஏய், அதுக்கு வாடகை 1 லட்சம் டி. அத நீயே விசாரிச்ச? பின்ன எல்லாரும் ஒன்ன மாதிரி சொந்தக்காரிய மட்டும் பாப்பாங்க நினைச்சியா? கொலுசு மாதிரி. அம்மா தாயே, கொலுசு வேணா ஒண்ணு வேணா, போதுமா? ஏங்க, ஒரு நல்ல மண்டபமா இருந்தா போதுங்க. 50,000 ரூபாய்க்கு மேல எல்லாம் பார்க்க வேண்டாம். அம்மா,
50,000க்கு மண்டபத்துக்கு மேலதான் இடம் கிடைக்கும், பரவாயில்லையா? சரி, ஒரு 75,000 ரூபான்னு வச்சுக்கலாம். அடுத்தது சமையல் தானே? ஆமாங்க. கான்ட்ராக்டர் யாருன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல டிஃபன் லஞ்ச் எத்தனை பேருக்குங்கிறத பார்க்கணும். முதல் முகூர்த்தத்திலேயே வச்சிடலாங்க. டிஃபன் காஃபியோட முடிச்சிடுவோம், செலவும் கொஞ்சம் குறையும். சரி, மொத்தம் 2 வீட்டையும் சேர்த்து ஒரு 300 பேர் வருவாங்களா? எதுக்குப்பா ஒரு 500ன்னு கணக்கு வச்சுக்கலாம், ஒருவேளை பத்தாம போயிடுச்சுன்னா? ஆமாப்பா, இப்போதைக்கு இவ்வளவுதான். மொத்தம் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. மொத்தம் 7 லட்சம் ரூபா ஆகுது. மேளம் கொட்டு தாலி கட்டு, மேளம் கொட்டு